ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூவிஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம ரெடிமேட் நைட்டி, அதுவும் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்லேருந்து நம்ம எக்ஸல் சைஸ்க்கு மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதை வந்து 3.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட் மார்க் பண்ணிடலாம். அதை மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் மறுபடியும் வரையணும். இந்த மாதிரி ஒரு கர்வாக ஒரு ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். கீழே வந்து ஏற்கனவே இருக்கிற ஆர்ம் ஹோல் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கணும். மேலே 3.5 இன்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அந்த நைட்டியோட அளவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 24 இன்ச்சஸ் வருது. நம்ம இதை வந்து 19.5 இன்ச்சஸ் வந்து பாடி சைஸும் ஷோல்டர் வந்து 3.5 இன்ச் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சாலே நம்மளுக்கு தேவையான சைஸ் வந்துடும். அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த லைன் ஒட்டி கட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ 3 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கட் பண்ணுற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கையை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். கை ஜாயின் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் சென்டர் பாயிண்ட் மடித்து மார்க் பண்ணி நாட்ச் போட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் 2 சைடும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சைடில் ஜாயின் பண்ணி பாடிக்கு சைஸ் கம்மி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் அதை அப்படியே திருப்பி செகண்ட் டைம் ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். மொத்தமாக 2 ஸ்டிச் போடும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு கை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு கையையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணுறேன். 1/2 இன்ச்சில் கரெக்டாக ஜாயின் பண்ணணும். நைட்டியோட ஹைட் வந்து அதிகமாக இருக்குன்னா கீழே வந்து எத்தனை இன்ச் வேணுமோ அவ்வளோ இன்ச் 2 இன்ச்சை மடித்து 2ஆக மடித்து கூட நம்ம ஹைட் கம்மி பண்ணிக்கலாம். அது இதில் கவர் பண்ணலை. நீங்கள் பாடி சைஸ் மட்டும் எப்படி சின்னது பண்ணுறதுன்னு இதில் இருக்கும். இப்போ ஹேண்ட்க்கான அளவு தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து 5.5 தான் மெஷர்மெண்ட். அதனால் நான் வந்து 5.7 மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வரும். இப்படி பண்ணும்போது நைட்டிக்கான அளவு கரெக்டாக வரும். சுடிதார்னால் நம்ம வேணும்னா 5.5 கூட வச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து அந்த மெஷர்மெண்ட் படி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்திட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இது நைட் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நம்மளுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து திருப்பும்போது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியே திருப்பினீங்கன்னா நம்மளுக்கு தேவையான 19.5 வந்து பாடி சைஸ் கிடச்சிரும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து ஏற்கனவே அவங்க 1 இன்ச் விட்டு நார்மலாக நைட்டியில் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடணும். கீழே வரைக்குமே 2 இன்ச் கம்மியாகவே கொண்டுட்டு வரக்கூடாது. இப்போ அடுத்த கைக்கும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த சைடும் சுருக்காகாமல் கரெக்டாக அந்த ஸ்டிச் வந்திருக்கு.